தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். நாட்டை படுகொலியில் தள்ளிய ராஜபக்சர்கள் நாமலின் கருத்துக்கு சுனில் கந்துன்னெத்தி பதிலடி. பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல், அடுத்த வாரம் நாமல் கைது. திருகோணமலையில் கோர விபத்து, 2 பேர் வைத்தியசாலையில். கொலைக்களமாக திகழும் இலங்கையின் 2 மாகாணங்கள், அதிர்ச்சி தரும் தகவல். கொழும்பு நினைவேந்தலில் குழப்பம் விளைவித்தவர்களால் மீண்டும் பதட்டம். அதிகரிக்கும் மழைவீழ்ச்சி, பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல். சட்டத்தரணிக்கு அதிர்ச்சி கொடுத்த புழு சோற்று பார்சல். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். காய்ச்சல் இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் கங்சக விஜயமுனி மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா ஒரு சுகாதார பிரச்சினையாக வளர்ந்து வருகிறது. தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு டெங்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் மருந்து பற்றாக்குறை குறித்து பிரதி அமைச்சர் கூறுகையில், 180 வகையான மருந்துகள் பற்றாக்குறையாக இருப்பதாக கூறப்பட்டாலும் உண்மையில் வைத்தியசாலைகளில் 45 வகையான மருந்துகள் மட்டுமே பற்றாக்குறையாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். பாரிய கொலை குற்றங்களை இழைத்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு நாட்டை படுகொலியில் தள்ளிய ராஜபக்சர்களை மக்கள் எவரும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று ராஜபக்சர்கள் கனவு காணக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்களை சிறைக்கு அனுப்புவதால் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடையாது. ராஜபக்சர்களையும் கடந்த அரசுகளையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள் என்று அனுர அரசிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்திருந்தார். நாமல் எம்பியின் இந்த கருத்து தொடர்பில் அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி பதிலளிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், ராஜபக்சர்களின் கொடூர ஆட்சிக்கு முடிவு கட்டவே நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள். இறுதியில் ராஜபக்சர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள். 3/2 பெரும்பான்மை பலத்துடன் தேசிய மக்கள் சக்தி கட்சியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு வருகின்றோம். விரைவில் மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்போம். ராஜபக்சர்கள் எமக்கு அறிவுரை கூற தேவையில்லை. ராஜபக்சர்களை பழி வாங்குவது தேசிய மக்கள் சக்தி அரசின் நோக்கமல்ல. ராஜபக்சர்கள் இழைத்த குற்றங்கள் தொடர்பில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அதில் நாம் தலையிட மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களான கெகலிய ரம்புக்வெல மற்றும் மகிந்தானந்த அல்கமகி ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நாமல், அடுத்த வாரம் தான் கைது செய்ய தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிரீஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பான போலியான ஆதாரங்களை உருவாக்கி தன்னை கைது செய்ய தயாராகி வருகின்றனர். அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களுடன் தான் இணைய வாய்ப்புள்ளது என நாமல் தெரிவித்துள்ளார். திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியில் கடல்முக சந்திக்கு அருகே சற்று முன்னர் பாரிய விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளும் வேனும் மோதிய குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் பயணித்த 2 படுகாயமடைந்துள்ளனர். இந்நிலையில் படுகாயமடைந்த 2வரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2022 முதல் இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கையின் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் கொலைகள் அதிக அளவில் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
அந்த காலகட்டத்தில் நாட்டில் 349 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அவற்றில் 238 கொலைகள் அரங்கேறியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. மேலும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் கொலைகளும் மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்திலும் தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்திலும் அடிக்கடி நடப்பதாகவும் கூறப்படுகின்றது. சமீபத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகளை கருத்தில் கொண்டு காலி மாவட்டத்தின் அம்பலாங்குடி மற்றும் அகிங்கல காவல் பிரிவுகளில் நிலைமை மோசமாக இருப்பதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு வெள்ளவத்தையில் இடம்பெற்ற தமிழின அழிப்பின் 16வது நினைவேந்தலின் போது குழப்பம் விளைவித்த சிங்கள ராவய அமைப்பினரால் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த அமைப்பினர் நேற்றைய தினம் நீர்கொழும்பில் உள்ள தேசிய கடத்தொழில் ஒத்துழைப்பு இயக்க அமைப்பிற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இனி இடமில்லை என்று சிங்கள ராவய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதுடன் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. நாட்டில் பல பகுதிகளில் இன்றைய தினம் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய, மேல், தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மட்டக்களப்பு நகரில் சாப்பாட்டு கடையொன்றில் வாங்கிய மதிய உணவான சோற்று பார்சலில் புழு அவதானிக்கப்பட்டதை அடுத்து சட்டத்தரணி ஒருவர் சுகாதார அதிகாரிகளுக்கு முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்ற நிலையில் சுகாதார பிரிவினர் உடனடியாக குறித்த கடையை சோதனையிட்டனர். இதன்போது அங்கு மனித பாவனைக்கு உதவாத உணவு தயாரிக்கும் பொருட்களை மீட்டதுடன் கடை உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். குறித்த கடையில் பழமையாக மதிய உணவான சோற்று பார்சலை சட்டத்தரணி ஒருவர் வாங்கி சாப்பிட்டு வந்தார். இந்த நிலையில் சம்பவ தினமான நேற்று மதிய உணவான சோற்று பார்சலை வாங்கி தனது காரியாலயத்தில் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது அதில் உள்ள கரட்கரியில் புழு ஓடுவதை கண்டுபிடித்துள்ளார். இதனையடுத்து சாப்பாட்டு பார்சலுடன் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்துக்கு சென்று குறித்த கடைக்கு எதிராக முறைப்பாடு செய்தார். தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த கடையை முற்றுகையிட்டு சோதனையிட்ட போது அங்கு மனித பாவனைக்கு உதவாத உணவு மற்றும் சிற்றுண்டிகள் தயாரிக்கும் பல உணவுப் பொருட்களை குளிரூட்டியில் இருந்து மீட்டனர். அத்துடன் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக கடை உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மே மாதத்தின் முதல் 21 நாட்களில் நாட்டுக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 90,000-ஐ தாண்டியுள்ளது. இம்மாதத்தின் முதல் 21 நாட்களில் 91,785 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். அதன்படி இந்த ஆண்டு இதுவரை நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9,88,669 அதிகரித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.